ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம திரும்ப அமேசான் மெக்கானிக்கல் டர்க்லேருந்து ஒரு ஹிட்டை தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஹிட்டு பார்த்திங்கன்னா ஷாப்பிங் ரெசிப்ட்ஸ். ஸோ நிறைய பேர் இந்த ஷாப்பிங் ரெசிப்ட்ஸு பண்ணுறாங்க. ஆனால் நிறைய பேர் இந்த ஷாப்பிங் ரெசிப்ட் பண்ணுறதுக்கு பயப்படுவாங்க. அண்ட் நிறைய பேருக்கு இந்த ஷாப்பிங் ரெசிப்ட்ஸ் ஒர்க் அவுட் ஆகாது, அடிக்கடி ரிஜெக்ட் ஆகும். அதிகமாக ரிஜெக்ட் ஆகிறதால அவன் உங்களை பிளாக்கே பண்ணிவிடுவான். ஸோ அதனால் இந்த ஷாப்பிங் ரெசிப்ட் மட்டும் கொஞ்சம் சென்சிட்டிவான ஹிட்டுன்னு சொல்லலாம். ஸோ எல்லாருமே இந்த ஹிட்டை பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனால் நிறைய பேரால் இந்த ஹிட்டை கண்டினியூ பண்ண முடியாது. அதுவும் இந்த ரீசன்ட் டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி பண்ணாலுமே ரிஜெக்ட் பண்ணி உங்களுக்கு இந்த ஷாப்பிங் ரெசிப்ட் பிளாக் ஆகுது. இது நிறைய பேர் இப்போ ரீசன்ட் டைம் சொன்னாங்க. அதனால் இந்த ஷாப்பிங் ரெசிப்ட்டில் நான் சொல்கிற விஷயத்தை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இதை நீங்கள் லாங் டேர்ம் இந்த ஹிட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அதனால் நான் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாமா? இந்த ஷாப்பிங் ரெசிப்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் ஹிட் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் டேட்டா ஃப்ரம் ஷாப்பிங் ரெசிப்ட். அதுக்கு அப்ரூவல் ரேட்டு 80% இருக்கணும். மொத்தமாக 1000 ஹிட்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், அப்ரூவ்டு ஹிட்ஸ். இன்னொன்று டேட்டா எக்ஸ்ட்ராக்ட் ஜென்ரல் டேட்டா அண்ட் ஐட்டம் ஃப்ரம் ஷாப்பிங் ரெசிப்ட் ஒன்று இருக்குது. அதுக்கும் 80% அப்ரூவல் ரேட்டு அண்ட் 500 அப்ரூவல் ஹிட்ஸ் இருக்கணும். ஆக்சுவலி அது 2000 ஹிட்ஸ் இருந்ததுன்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, அப்ரூவல் ஹிட்டு குறைச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி 2 விதமான ஹிட் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ்ட்ராக்ட் டேட்டா ஃப்ரம் ஷாப்பிங் ரெசிப்ட் அப்படின்னு போனீங்கன்னா இதில் என்ன இருக்குன்னா நிறையா ரெசிப்டோட வெறும் ஐட்டம் மட்டும், ஐட்டம் குவான்டிட்டி டோட்டலை மட்டும் நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி வரும். ஆனால் இது ரொம்ப கஷ்டம். அது இல்லாமல் நிறையா ஹிட்டு பார்த்திங்கன்னா என்ன லாங்குவேஜ்னு புரியாது, இன்னும் எதுக்கான ஒன்றுமே புரியாது. நம்பர்ஸ் என்ட்ரு பண்ணுறமே சொல்லுவான். இதில் மேக்ஸிமம் உங்களுக்கு ரிஜெக்ஷன் ஆகும். அதனால் இதை விட்டுருங்க. இன்னொன்று எக்ஸ்ட்ராக்ட் ஜென்ரல் டேட்டா அண்ட் ஐட்டம் இருக்கு இல்லையா, இதை எடுங்க. ஸோ இதுதான் நம்ம பண்ண போகிற ஹிட். ஸோ இதில் ஜென்ரலாக இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்திங்கன்னா இந்த இடத்தெல்லாம் புரியாது, குழப்பற மாதிரியே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பான். சரிங்களா? அதனால் நான் சொல்கிறேன், அதை மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது செலக்டட் ரெசிப்டை மட்டும் எடுக்கணும். ஸோ எல்லா ரெசிப்ட்டும் நீங்கள் எடுத்திங்கன்னா நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஒரு சில ரெசிப்டில் நீங்கள் எப்படி பண்ணாலும் அதில் ரிஜெக்ட் ஆகும். ஏன்னா அந்த ரெசிப்ட் அந்த மாதிரி சில கண்டென்ட் ஒன்றும் புரியாது. அதில் ஒன் ஆஃப் த ரெசிப்ட் இந்த ரிமின்ற ஷாப்பிங் ரெசிப்டை மேக்ஸிமம் தவிர்த்துருங்க, அதை எடுக்காதீங்க. ஏன்னா இதில் அதர் லாங்குவேஜும் வரும், ப்ளஸ் அட்ரஸ் ஏரியாவில் நிறையா கன்ஃபியூஷன்ஸ் வரும். பொதுவாகவே நீங்கள் இந்த ரெசிப்டை செலக்ட் பண்ணும்போது அட்ரஸ் இல்லாத ரெசிப்டாக செலக்ட் பண்ணுங்கள் ஒன்று. சரிங்களா? அப்புறம் அதர் லாங்குவேஜ், அதர் தென் இங்கிலீஷ், ஃப்ரெஞ்சு, ஜெர்மன், வேறு ஏதாவது கண்ட்ரி லாங்குவேஜ்லாம் வரும். அந்தமாரி வர ரெசிப்ட், இந்தமாரி 2 டைப் ஆஃப் ரெசிப்ட்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் ஒரு 4-5 ரெசிப்ட் இருக்கும். ஸோ அது நேம் எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நீங்கள் அந்த மாதிரி இருக்கிற ரெசிப்டாக செலக்ட் பண்ணி ஈஸியான ரெசிப்டாக ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். கிடைக்கிற ரெசிப்ட் பார்த்து டப்புன்னு ஓப்பன் பண்ணுறாதீங்க. சரியா? ஏன்னா நீங்கள் இதில் சில இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணணும்னு சொன்னல, அதில் மொதல் இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் ஒன்ஸ் இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன்லாம் பண்ணக்கூடாது. சரியா? அக்செப்ட் பண்ணிட்டு அடிக்கடி ரிட்டர்ன் பண்ணிங்கன்னா அப்போவும் உங்களை பிளாக் பண்ணுவான். ஏன்னா ஒரு மாதிரி ஒரு மென்டல்னு சொல்லலாம். ஸோ எப்போ என்ன பண்ணணும்னு அவனுக்கே தெரியாது. ஸோ அதில் மெயினான ரீசன் அவங்கள நம்ம காண்டாக்ட் பண்ணி மெயில் போட்டு கேட்டதுக்கு அவங்க சொல்கிறது, ஷாப்பிங் ரெசிப்டில் அவங்க சொல்கிற பதில் என்னென்னா அவங்க ஏஐ பாட் யூஸ் பண்ணுறாங்க. சரியா? ஸோ நம்ம பண்ணுற மிஸ்டேக்ஸோ நம்ம பண்ணுற இந்தமாரி ஆக்டிவிட்டீஸ்லாம் ஒரு பாட்டு தான் கண்காணிக்குது. அந்த பாட்டுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்தமாரிலாம் பண்ணால் ரிப்பீட்டடாக ரிட்டர்ன் பண்ணாலோ இல்லை ரிப்பீட்டடாக நிறையா தப்பு பண்ணாலோ, சரிங்களா, குவாலிட்டி மிஸ் ஆனாலோ அவங்கள பிளாக் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொடுத்துட்டான். ஓகேவா? அதனால் இந்தமாரி விஷயங்களை ரிப்பீட்டடாக நீங்கள் பண்ணும்போது ஒரு லிமிட்டுக்கு மேலே இந்த ஹிட்டு உங்களுக்கு வராது, பிளாக் ஆகிடும். ஓகேவா? ஸோ அதனால் இதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் பண்ணணும். ரொம்ப கேஷுவலாக பண்ணக்கூடாது. பேனல் மாதிரி நினச்சி இதை பண்ணக்கூடாது. சரியா? பேனல் மாதிரி தான் இது கண்டென்ட்டு. ஆனால் பேனல் மாதிரி உங்களுக்கு மறுபடியும் சான்ஸ் கொடுக்க மாட்டான். ஒரு சர்டைன் ரிஜெக்ஷனுக்கு அப்புறம் உங்களை பிளாக் பண்ணிவிடுவான். ஸோ அதனால தான் நீங்கள் பார்க்கலாம் இந்த ஹிட்டுக்கு பார்த்திங்கன்னா நிறையா ஹிட்ஸ் அவைலபிளாக இருக்கும். எப்பயுமே உங்களுக்கு இந்த ஹிட்டு பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும். 700, 800, 300, 1000, 2000 இருக்கும்.
ஸோ இது எப்பயுமே இங்கே ஹிட்ஸ் இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். இதில் லிமிட்டடாக பீப்புள் தான் ஒர்க் பண்ணுவாங்க, எல்லோரும் இதில் ஒர்க் பண்ண முடியாது, ஏன்னா அவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக அவன் வச்சுருக்கான். சரியா, இப்போ டேட்டா உள்ளே வந்துடுறேன். ஸோ நான் ஃபஸ்ட் சொன்னது நீங்கள் வந்து கண்டபடி நீங்கள் ரிட்டர்ன்லாம் பண்ணக்கூடாது. அப்போது ஃபஸ்ட்டு எடுத்துன்னு உள்ளே போகும்போதே டேரெக்டாக அக்செப்ட் பண்ணக்கூடாது. ஸோ நான் சொன்ன மாரி க்ரைட்டீரியா இருக்கிற ஹிட்டாக பார்த்து ரெசிப்டாக பார்த்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்போ நான் இந்த ஹிட்டை செலக்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டேன். அப்போது இங்கே F5 கொடுங்க. F5 கொடுத்தாலே இந்த பேஜ் ரெஃப்ரெஷ் ஆகி வேறு இமேஜ் லோட் ஆகும். ஸோ அதுமாதிரி இமேஜ் கிளியராக இல்லை, கண்டென்ட்டு சரியாக தெரியல, பாதி எடுத்து தெரியுது, பாதி தெரியல, அப்படி குத்துமையப்பெல்லாம் இதில் அடிக்க முடியாது. எக்ஸாக்டாக தெரிஞ்சால் மட்டும் எடுங்க. அது இமேஜ் சரியில்லைனா அதை விட்டுருங்க. ஸோ அதுமாரி அட்ரஸ் கொஞ்சம் தெளிவாக இருந்தால் கூட ஓகே. இப்போ இங்கே அட்ரஸ் தெளிவாக இருக்குன்னா நீங்கள் அது கரெக்டாக நமக்கு அட்ரஸ் யூஎஸ் அட்ரஸ் ஃபார்மெட்டு தெரியும், யூஎஸ் அட்ரஸோட ஃபோன் நம்பர் ஃபார்மெட் தெரியும் அப்படின்னாக்கா நீங்கள் ஃபோன் நம்பர் அட்ரஸ்லாம் நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். சம்டைம்ஸ் ஃபோன் நம்பர் எதுனே தெரியாது, அட்ரஸ் எதுன்னு தெரியாது, குழப்பமாக இருக்கும். அந்தமாரி தெரிஞ்சுன்னா நீங்கள் அதை எடுக்காதீங்க. இங்கே கண்டென்ட் ரொம்ப சிம்பிள் ஈஸியாக தான் இருக்குது, பட் அட்ரஸ் ஃபோன் நம்பரில் சில குழப்பங்கள் இருக்கும். ஸோ அதுமாரி நீங்கள் செக் பண்ணி உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதா பார்த்து எடுங்க. இந்த மேக்ஸிமா இது நல்லா இருக்குது பாருங்கள், இதில் அட்ரஸே இல்லை. ஸோ இந்தமாரி கூட நீங்கள் எடுக்கலாம். சரியா? ஸோ இதில் வந்து பொதுவாக பேசிக்காக ரெசிப்ட் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ மைனஸ்னு இருக்குன்னா அதை டிஸ்கவுண்ட்டில் போடணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சில ஐட்டம் வந்து மைனஸில் இருக்குது. ஸோ அதுமாதிரி மைனஸில் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து இங்கே இருக்கிற ஐட்டமில் டிஸ்கவுண்ட்டில் போடணும். ஸோ இங்கே உங்களுக்கு ஃபீல்டு கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே குட்டாக இருக்கா குவாலிட்டி அப்படின்னு கொடுப்பாங்க. நீங்கள் புவர் குவாலிட்டி இமேஜ்லாம் எடுக்காதீங்க, குட்டாக இருக்கிறது மட்டும் எடுங்க. சரிங்களா? குவாலிட்டி குறைவாக இருந்தாலும் எடுக்க வேணாம். குட் இருந்தால் குட்டு கொடுங்க. குட்டு கொடுத்துட்டு இந்த ஸ்டோரோட நேம் கேட்பாங்க, நேமு, ஃபோன் நம்பரு. மேக்ஸிமம் நம்ம ஃபோன் நம்பர் அட்ரஸ் இல்லாத எடுத்திங்கன்னா இந்த ஃபீல்டு நமக்கு தேவைப்படாது. அதுக்கப்புறம் டேட்டு இதெல்லாமே அங்கே இருக்கும். அந்த கண்டென்ட்டை பார்த்து நீங்கள் டைப் பண்ணிக்க. அட்ரஸ்ஸு டோட்டலு அதுமாதிரி டேட்டு டைம் பார்த்திங்கன்னா நம்ம ரயில்வே டைம், இதை நான் ஏற்கனவே உங்களுக்கு பல தடவை சொல்லியிருப்பேன். ரயில்வே டைம்னு வரும்போது நீங்கள் அந்த ரயில்வே டைம் கொடுத்தீங்கன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக டைம் மாறிடும். இப்போ 13:15 கொடுக்குறோன்னா ஆட்டோமேட்டிக்காக அது 1:15 மாறிடுச்சு. சரிங்களா? சம்டைம்ஸ் மாறலாம், நீங்கள் அதை மாற்றிக்கணும். ஸோ அதுமாரி இதெல்லாம் கொடுத்துருங்க, பேசிக் டீல்ஸ் கொடுத்துருங்க. அப்புறம் கண்டென்ட்னு வரும்போது இங்கே 2 கண்டென்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுக்குறது டேரெக்டாக கொடுக்குறது ப்ளஸில் கொடுத்துருங்க. மைனஸ் இருக்கிற வேல்யூக்கு நீங்கள் மைனஸ்ன்னு போட்டுருங்க, இங்கே மைனஸில் போட்டுருங்க. சரியா? டிஸ்கவுண்ட்னு தனியாக நமக்கு ஃபீல்டெலாம் கிடையாது. ஸோ அங்கே இருக்கிற மாதிரியே கண்டென்ட் அப்படியே டைப் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற ஐட்டம் டிஸ்கிரிப்ஷனை டைப் பண்ணிவிட்டு இந்த கோடு நமக்கு தேவை கிடையாது. ஐட்டமு குவான்டிட்டி ப்ளஸ்ஸா மைனஸா அமௌண்ட் அப்படின்றத மட்டும் கரெக்டாக போட்டுடணும். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து நடுவில் வந்து ஒரு லைன் விட்றதோ இல்லை டிஸ்கவுண்ட்டை மைனஸ் அமௌண்ட்டை விட்றதோ அதெல்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆகும். ஃபுல்லாக நீங்கள் டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் அதை ஒரு தடவை செக் பண்ணணும். எல்லா டிஸ்கவுண்ட் இங்கே இருக்கிற மைனஸ் எல்லாத்தையுமே நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டீங்களா அப்படின்னு செக் பண்ணணும். அதுக்கப்புறம் டோட்டல் எல்லாம் போட்டு அந்த டிஸ்கவுண்ட் அமௌண்ட் கூட டேலி பண்ணி நீங்கள் சப் டோட்டல் கூட மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணணும். இதெல்லாம் பண்ணி தான் பண்ணணும். நீங்கள் அப்படியே கேர்லெஸ்ஸாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆகும். முக்கியமாக இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் நமக்கு குழப்பம். சரிங்களா? இந்த இப்போ இங்கே ஐட்டம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான் பாருங்கள். ஸோ குவான்டிட்டி இதை வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ இந்த குவான்டிட்டி வந்து சில சமயத்தில் கேஜி இந்தமாரி யூனிட் வச்சு சில குவான்டிட்டிஸ் இருக்கும். நிறைய இடத்துல 1, 2ன்னு வந்துடும். ஸோ இங்கெல்லாம் வந்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எக்ஸாம்பிளுக்கு இந்த ரெசிப்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஐட்டம் தான் இருக்குது. ஏன்னா அங்கே குவான்டிட்டி ஒரு லைன் தான் இருக்குன்னா அதில் பிரச்சனை இல்லை, குவான்டிட்டி 1 தான். சில இடத்துல வந்து இன்ட்டு 1ன்னு போட்டிருப்பான், இல்லைன்னா அங்கே 2 குவான்டிட்டி அங்கே குவான்டிட்டினே போட்டுருக்கும். சம்டைம்ஸ் லெஃப்ட்டு இந்த ஐட்டம் ஆரம்பிக்கிற இடத்துல லெஃப்ட்லேயே வந்து 1, 2 இல்லை 4, 5 அந்த குவான்டிட்டி வந்து லெஃப்ட்லேயே கொடுத்துருப்பான். ஸோ இங்கே ஒரு லைன் தான் இருக்குது, ஒரு ஐட்டம் தான் இருக்குன்னா இங்கே நம்ம 1ன்னே எடுத்துக்கலாம். ஸோ இதிலே கூட பார்த்திங்கன்னா 2வது ஐட்டம் பாருங்கள், மா கொடு அப்படின்னு சொல்லிட்டு 2வது ஐட்டம் வருது இல்லையா, அதில் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குது 9.71 × 0.580 kgன்னு இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம எதை எடுக்கணும் இந்த இடத்துல அப்படின்னாக்கா இங்கே கேஜின்னு போட்டு வருது இல்லையா, அந்த கேஜிக்கு பக்கத்தில் என்ன இருக்கோ அதை எடுத்து போடுங்க. சரியா? இந்த இடத்துல 0.580 இருக்கு இல்லையா, அதை எடுத்து தான் நீங்கள் குவான்டிட்டியில் போடணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா தான் இது உங்களுக்கு புரியும். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லேயும் அதுதான் கொடுத்துருக்கான் பாருங்கள். இந்த ஐட்டம் வந்து இது ஒரு ஐட்டமு, இந்த ஐட்டமுக்கு கீழே வந்து குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க. அந்த குவான்டிட்டியில் பாருங்கள். ஸோ இந்த கேஜிக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதை தான் குவான்டிட்டியாக எடுக்க சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் இது, குவான்டிட்டி இது கொடுத்துருக்கானா, அவனோட இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே அதுதான் கொடுத்துருக்கான். ஸோ இதை நாங்கள் நார்மலாக பார்த்தா நமக்கு புரியாது. ஸோ எது எடுக்கணும்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், கேஜின்னு என்ன இருக்கோ, அதாவது கேஜியோ லிட்டரோ
ஏதோ ஒரு யூனிட் சொல்லுவோம் இல்லையா, அந்த யூனிட் வால்யூமோ எந்த யூனிட் இருக்கோ அந்த யூனிட்டுன்னு போட்டு வர்றதா எடுங்க. இல்லைனா டேரெக்டாக சம்டைம்ஸ் 1ன்னு இருக்கும், இல்லை 1 × 10 15 ஐ மீன் ஹோல் நம்பர். இன்னொரு விஷயம் நீங்கள் புரிஞ்சிங்கன்னா, ஹோல் நம்பராக இருந்ததுன்னா ரவுண்ட் ஃபிகர், ரவுண்ட் நம்பராக இருந்துச்சுன்னா ரவுண்ட் நம்பர் எடுத்து நீங்கள் குவான்டிட்டியில் போட்டுருங்க. கேஜி கூட இந்தமாரி டிஜிட்டல் ஐ மீன் டெசிமலில் வந்துச்சுன்னா அதை நீங்கள் குவான்டிட்டியாக எடுத்துக்கங்க. கன்ஃபியூஸ் ஆகும் இந்த இடத்துல. ஸோ இதை தான் நீங்கள் இப்படி தான் நீங்கள் அதை பார்க்கணும். ஸோ டெசிமல் நம்பர் வித் யூனிட் வந்துச்சுன்னா அதை எடுங்க. இல்லை ரவுண்டு நம்பர் 10 15 7 8ன்னு வந்துச்சுன்னா அதை எடுங்க. ஸோ இப்படி தான் நம்ம இந்த குவான்டிட்டியோட டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்கணும். இதில் கன்ஃபியூஸ் ஆகி தப்புங்காதீங்க. ஸோ நீங்கள் எல்லாமே என்டர் பண்ணி சப்மிட்னு கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி எரர் வரும். மிஸ்ஸிங் டேட்டான்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் என்டர் பண்ணாலுமே வரும். அது சம்டைம்ஸ் எரர் இருக்கும், மேக்ஸிமம் டைம்ஸ் எரர் இருக்காது. நீங்கள் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா கண்டினியூ எடிட்டிங் ஐ மீன் சப்மிட் எனிவேன்னு கொடுக்காம கண்டினியூ எடிட்டிங் கொடுத்து திரும்ப ரீசெக் பண்ணணும். இதில் முக்கியமான விஷயம். சரியா? நீங்கள் அப்படியே நீங்கள் நான்லாம் கரெக்டாக தான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் சப்மிட் கொடுக்காதீங்க டேரெக்டாக. இங்கே நான் எதுவுமே என்டர் பண்ணல, அதனால் உங்களுக்கு எரர் அடிக்குது. சரியா? சம்டைம்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டை விட்டுருப்பீங்க, மைனஸ் ஏதாவது மிஸ் ஆகிருக்கும். சரியா? ஸோ டோட்டல் ஏதாவது மிஸ் ஆகும். ஸோ இந்தமாரி உங்களுக்கு எரர் கண்டிப்பாக இருக்கும், 50-50 சான்சஸ். சரியா? ஸோ எப்பயுமே இப்படி தான் எரர் வருது, நம்ம கரெக்டாக தான் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சி சப்மிட் எனிவேன்னு கொடுத்துறாதீங்க. எப்போவுமே நீங்கள் கண்டினியூ எடிட்டிங் கொடுத்துட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு மறுபடியும் கிராஸ் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் சப்மிட் கொடுக்கணும். ஓகே? ஸோ இதெல்லாம் தான் இதில் நீங்கள் பண்ணக்கூடியது, பண்ணக்கூடாதது. சரியா? ஸோ அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த ஹிட்டை முடித்ததுக்கப்புறம் இந்த ஹிட்டு ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ், இப்போ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் இந்த ஷாப்பிங் விசிட் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு உடனே அப்ரூவ் ஆகாது. அப்ரூவ் ஆகிறதுக்கு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் இல்லை ஒரு நாள் கூட ஆகலாம். ஓகேவா? ஸோ அப்போது இனிஷியலாக நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் மட்டும் லைனாக அடிச்சுக்கினே இருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் பண்ணுற ஒர்க்கு அப்ரூவ் ஆகுதான்னு செக் பண்ணிவிட்டு அப்ரூவ் ஆச்சுன்னா தான் அடுத்த ஹிட்டுக்கு போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டைம் இந்த ஷாப்பிங் ரெசிப்ட் எடுக்கிறேன், இந்த ஃபஸ்ட்டு ஹிட் சப்மிட் பண்ணுறேன்னா உடனே நமக்கு அப்ரூவ் ஆகாது. மினிமம் 4 மணி நேரம் சொன்னாலே அந்த டைம் ஆகும். அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த ஷாப்பிங் ரெசிப்ட்டில் இந்த ஹிட்டை நீங்கள் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு எடுக்காதீங்க. அதேமாரி நீங்கள் ஒரு 4-5 நாள் ஃபாலோ பண்ணணும். ஒரு ஹிட்டோ 2 ஹிட்டோ கொஞ்சம் கொஞ்சமாக 1 by 1 அப்ரூவ் ஆன பிறகு தான் நீங்கள் அடுத்த ஹிட்டுக்கு போகணும். ஒரு செர்டன் டைமில் ஒரு 4-5 நாளுக்கு அப்புறம் என்ன ஆகுனா, நீங்கள் சப்மிட் பண்ண அடுத்த ஒரு 10 செகண்டில் இன்ஸ்டண்ட்டாக அப்ரூவ் ஆகும். சரியா? அப்போது அந்தமாரி சுச்சுவேஷனில் நீங்கள் கண்டினியூஸாக ஹிட்டை அடுத்தடுத்து பண்ணலாம். அதுலேயுமே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 4 நாள் 5 நாள் கழிச்சு கண்டினியூஸாக பண்ணுறீங்க, இன்ஸ்டண்ட்டாக அப்ரூவ் ஆகுதுன்னு வச்சுப்போம். திடீர்னு ஒரு 10 ஹிட்டு லைனாக பண்ணே வரீங்க, திடீர்னு 11வது ஹிட்டுன்னாவும் மறுபடியும் பெண்டிங்கில் நிற்கும். அப்போது ஒவ்வொரு ஹிட்டும் நீங்கள் முடிச்சுட்டு அங்கே போய்ட்டு அப்ரூவ் ஆகுதான்னு செக் பண்ணிவிட்டு அப்ரூவ் ஆன பிறகு போகணும். ஒரு வேளை 10 ஹிட்டு அப்ரூவ் ஆச்சு டக்குன்னு 11வது ஹிட்டு நின்று போச்சுன்னா அத்தோட இந்த ஹிட்டை நிறுத்திடணும். புரியுதுங்களா? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா, அடிக்கடி இவங்க வந்து மேனுவல் செக் பண்ணுவானுங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அப்ரூவ் ஆகிறது ஏஐ டூல் மூலிமா பண்ணுறது, அதுதான் உடனே இன்ஸ்டன்ட் அப்ரூவ் ஆகுது. நடுநடுவில் எதுக்கு நிறுத்துறான்னா, அப்போ நடுநடுவில் ஒரு செர்டைன் ஹிட்டுக்கு அப்புறம் இவன் மேனுவல் செக் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ அந்த மேனுவல் செக் பண்ணும்போது அவங்களுக்கு டைம் எடுக்குது, 4 ஹவர்ஸ்லேருந்து 5 ஹவர்ஸ் இல்லை 1 டே ஆகலாம். ஸோ அதுமாதிரி மேனுவல் செக் வரும்போது நீங்கள் ஹோல்ட் பண்ணணும். இன்கேஸ் அந்த மேனுவல் செக்கில் ரிஜெக்ட் ஆகிருந்ததுன்னா அடுத்தடுத்து பின்னாடி வரணும் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சொல்கிறேன். ஸோ இந்தமாரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் டேரெக்டாக அங்கே இருக்காது. ஸோ நம்ம எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கு நான் இதை சொல்கிறேன். சரியா? ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் இந்த ஷாப்பிங் ரெசிப்ட்டில் கண்டினியூ பண்ண முடியும். ஸோ கண்டபடி நீங்கள் இதில் குவாலிட்டி கொடுக்காம இஷ்டத்துக்கு நீங்கள் இதில் பண்ணிங்கன்னா ஸோ சீக்கிரமாக உங்களுக்கு ரிஜெக்ஷன் நிறையா ஆகும், பிளாக்கும் ஆகிடும். ஸோ ஷாப்பிங் ரெசிப்ட் பொறுத்த வரைக்கும் இதுதான். நான் சொன்ன விஷயத்தெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஷாப்பிங் ரெசிப்ட் ஒர்க்கு பண்ணுங்கள். ஸோ இதேமாரி இன்னும் நிறையா ஹிட்ஸை பற்றி வீடியோஸ் போடுறேன். ஹிட்ஸ்லாம் வரும்போது இப்போ கொஞ்சம் ஒர்க் ஃப்ளோ டல்லாக தான் இருக்குது. ஸோ அப்கமிங் வீடியோஸ் பாருங்கள். இதேமாரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் திரும்ப சந்திக்கிறேன். டில் தென், பை ஃப்ரம் கார்த்திகேயன்.